புதுச்சேரியில் போதிய மாணவர்கள் இல்லாததால் மாற்றுச் சான்றிதழ் வாங்கிக் கொண்டு வேறு பள்ளியில் சேருமாறு அறிவுறுத்திய பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள ஜெயராணி உயர்நிலைப் பள்ளி அரசு உதவியுடன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் தற்போது மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாலும் போதிய ஆசிரியர்கள் இல்லாததாலும் அடுத்த கல்வியாண்டு முதல் பள்ளி மூடப்படும் என்று பள்ளி நிர்வாகத்தினர் சார்பில் கல்வித்துறைக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அந்த பள்ளியில் தற்போது பயிலும் மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்ற பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் பள்ளி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பள்ளி தொடர்ந்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.